கொளத்தூர் தொகுதி இவிஎம் சரியாக பாதுகாக்கப்படவில்லை என்றும் 30ஆம் தேதி மற்றும் இன்றைய சோதனையின் போது விவிபேட் இயந்திரங்கள் வேலை செய்யவில்லை எனவும் திமுக வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொளத்தூர், காஞ்சிபுரம் மற்றும் ராஜபாளையம் தொகுதிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருகிறது என்றும், கொளத்தூரில் கோரிய 14 வாக்குச்சாவடிகளில் ஒரு நாளுக்கு 2 வாக்குச்சாவடிகளின் மின்னணு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி மற்றும் இன்றைய சோதனையின் போது விவிபேட் இயந்திரங்கள் வேலை செய்யவில்லை என்றும் கூறினார். இயந்திரங்கள் சரியாக பாதுகாக்கப்படவில்லை என்றும் என்.ஆர். இளங்கோ குற்றம் சாட்டினார். இவிஎம் இயந்திரங்களில் 2 முறை சீல் வைத்திருக்க வேண்டும், ஆனால் அப்படி இல்லை என்று கூறிய என்.ஆர். இளங்கோ இவி விவகாரம் குறித்து நீதிமன்றத்தை அணுக திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக பாதுகாக்கப்படவில்லை அல்லது சரியாக பாதுகாக்கப்படாததினால் இந்த தேர்தல் முறையான தேர்தல் இல்லை என்பதை எங்களால் அறிவியல் பூர்வமாகவும் சட்ட ரீதியாகவும் தெரிந்து கொள்ள முடிந்தது. இதை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் 30ஆம் தேதி ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறோம். 30ஆம் தேதி ஏறக்குறைய ஒரு 19 கேள்விகளை எழுப்பி இதை நீங்கள் பெல்லிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய என்ஜினியர்கிட்ட 19 கேள்விகளுக்கு எங்களுக்கு பதில் தாருங்கள் என்று கேட்டிருக்கிறோம். அவரும் கேட்டு பதிலை பெற்று தருவதாக சொல்லியிருக்கிறார். 29, 30, 31 மற்றும் இன்றைய தேதி வரை இது முழுவதுமாக வீடியோ ரெக்கார்டிங் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முழு வீடியோ ரெக்கார்டிங்கையும் சர்டிபிகேட்டோட கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். இன்றைக்கு அட்ரஸ் டேகே இல்லாம இருந்த போலிங் ஸ்டேஷன் 157 உடைய மெஷினை பாதுகாப்பாக வைக்க வேண்டும். நாங்கள் உரிய நீதிமன்றத்தை அணுகுவோம். அப்ப இது எவிடன்ஸா தேவைப்படும். எனவே இதை சீலிட்டு பத்திரமாக வைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம்.